இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், இயேசுவுக்காய் தீங்கு அனுபவிக்கிறோமா? ஆவியானவர் உணர்த்தின வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின 2ஆம் நிருபம் அதிகாரம் 2 வசனம் 3. நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. Thou therefore endure hardness as a good soldier of Jesus Christ. 2 Timothy chapter 2 verse 3. எனக்கன்மானவர்களே, இந்த இடத்துல பவுல் எழுதுகிறார், இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் நீயும் தீங்கு அனுபவி அப்படின்னு தீமோத்தேயுவை பார்த்து தெளிவாக இந்த இடத்துல குறிப்பிடுகிறார். நாம் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவுக்காய் தீங்கு அனுபவிக்கிறோமா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதாவது இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவுக்காய் ஒரு சோல்ஜரா நீ செயல்படணும் அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். இன்னைக்கு ஒரு சோல்ஜர் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தெரியுமா ஞாபகம் வரும்? இம்மிடியட்டா சொல்றது, அவங்களுக்கு என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை, நல்ல சம்பளம், குவார்டர்ஸ் கொடுத்துருவாங்க. முக்கியமா எல்லாருமே மென்ஷன் பண்றது, கேன்டீன்ல எல்லாமே அவ்வளோ ரேட்டு கம்மியா கிடைக்கும், பென்ஷன் கிடைக்கும், இப்படின்னு நிறைய காரியங்களை பத்தி நம்ம பேசுவோம். ஆனால் ஒவ்வொரு சோல்ஜரும் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம மறந்துடுவோம். நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம டெய்லி காலையில எந்திரிச்சு ஒரு விடிய காலம் எந்திக்கிறதே நம்மளுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச். ஆனா அவங்க அந்த விடிய காலம் எந்திரிச்சு பரேடுன்னு சொல்லிட்டு அவ்வளோ கஷ்டம் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி அவங்கள பாடியை நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னும் ஒரு முக்கியமான காரியம், அதாவது இன்னைக்கு நம்ம எவ்வளவு ஸ்டைலா வேணா ஹேர் ஸ்டைல் நம்ம வச்சுப்போம். அதாவது லாங் ஹேர் வச்சுப்போம், ஷார்ட் வச்சுப்போம், மிக்ஸ் பண்ணி வச்சுப்போம், இன்னும் என்னென்னவோ ஹேர் கட்லாம் ஆனா தனக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்கலாட்டியும் சரி மண்டை தெரியிற மாதிரி நம்மளுக்கு தெரியும். மிலிட்டரி கட்டிங், ஆர்மி கட்டிங்னாலே அது வித்தியாசமா இருக்கும். இந்த மாதிரி அநேக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்குள்ள அவங்க வாழணும். இன்னும் முக்கியமா நம்ம இன்னைக்கு ஹீட்டா இருக்குன்னு எல்லாருமே ஏசி தான் யூஸ் பண்ணுவோம். கொஞ்சம் சில்னஸ் அதிகமாயிட்டுனா இம்மீடியட்டா ஐயோ ரொம்ப குளிருது அப்படின்னு சொல்லிட்டு அதை கம்மி பண்றோம், இல்லைன்னா ஆஃப் பண்ணிடுறோம். ஆனால் இன்னைக்கு நம்ம இங்க பேசிட்டு இருக்க இதே நேரத்திலையும் -டிகிரி குளிர்ல நம்ம நாட்டுக்காக நின்று பாதுகாப்புல ஈடுபட்டு இருக்காங்க அந்த சோல்ஜர். அப்படியானால் இவ்வளோ பாடு இருக்கிற அந்த சோல்ஜருக்கு ஒப்பாதான் இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவுக்காய் ஒரு நல்ல ஒரு போர் சேவகனாய் நீ இருக்கணும் அப்படின்னு. ஆனால் வெறுமனே சோல்ஜரா இருக்கணும்னு சொல்லல, மாறாக தீங்கு அனுபவி அப்படின்னு சொல்றாரு. நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இன்னைக்கு கள்ள சுவிசேஷகர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள்ளாய் வந்தால், குறிப்பாக ஊழியம் செய்தால் உனக்கு தீங்கு கிடையாது, தீமையே வராது அப்படின்னு. அப்படியானால் இங்க இந்த அறியாமையில இருக்கிற பவுல் என்ன சொல்றாரு? தீங்கு அனுபவின்னு. இதுல யார் சொல்றது கரெக்ட்? நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். எனக்கு அன்பானவர்களே, நாம கிறிஸ்துவுக்காக செயல்படணும்னு நம்ம நினைச்சு முடிவெடுத்து மூவ் பண்ண ஆரம்பிச்சாலே நமக்கு போராட்டம் தான். அநேக தீமைகளை நமக்கு நாமே செய்வோம். என்ன பிரதர் இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். நம்ம காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு வேதத்தை வாசிச்சு நான் பிரேயர் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம சொல்லி செயல்பட்டோம் அப்படின்னா நம்ம ஆவிக்குரிய ரீதியில நம்ம பலப்படுவோம். ஆனால் நம்ம மாம்சம் டெய்லி நம்ம கூட போராடும். இன்னும் கொஞ்ச நேரம் தூங்க கூடாதா? இன்னைக்கு கிளைமேட் ரொம்ப சில்லா இருக்கு, சோ ஈவினிங் பிரேயர் பண்ணலாம், கொஞ்சம் லேட்டா எந்திக்கலாம் அப்படின்னு. இந்த மாதிரி ஒவ்வொரு காரியமும், ஏதாவது ஒரு காரியத்துல என் கண் இச்சையா, ஓ இந்த பொருள் வேணும், இது அழகா இருக்கு, அந்த மாதிரி இருக்கு இப்படின்னு நினைக்கிறப்போ என்னுடைய ஆவி அதை கண்ட்ரோல் பண்ணா அங்க ஒரு போராட்டம். நம்ம வெளிப்புறமாக தெரியாத காரியத்திலும் தினம் தினம் போர் சேவகனா தான் நம்ம செயல்பட்டு கொண்டிருப்போம். என்ன கண்மானவர்களே, இதத்தான் இங்க சொல்றாரு, போர் சேவகனாய் மாறும்போது நீ தீங்கு தான் அனுபவிப்பாய் அப்படின்னு. ஒருவேளை இத கேட்டுட்டு இருக்க சிலர் நான் தீங்கு அனுபவிக்கல அப்படின்னா நம்ம இன்னும் போர் சேவகனா மாறல, கிறிஸ்துவுக்காக செயல்பட ஆரம்பிக்கல. அதே போலதான் உபவாசமும். நாம நமது உடலை வருத்தி மனதை ஒருநிலைப்படுத்தி தேவன்கிட்ட பிரேயர் பண்றோம். அது நமது ஆத்மாவுக்கு நல்லது. ஆனால் இன்னைக்கு அநேகர் சொல்ற காரியம்,
உபவாசம் இருக்கிறதோடையும் ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடினாலே நம்ம அதிகமா தேவன்கிட்ட இருந்து பெற்றுலான்னு அவங்களுக்கு இது பொருந்தாது. எனக்கு அன்பானவர்களே, இங்கே அவர் சொல்லி இருக்கிற பிரகாரம் நாம் கிறிஸ்துவுக்கா செயல்படும் போது அநேக தீமைகளை நாம் அனுபவிக்க வேண்டியிருக்கும். ஆனா ஒரு காரியம், என்ன தீமை எனக்கு எக்ஸ்டர்னலா வந்தாலும் சரி, இன்டர்னலா என்னோட போராடினாலும் சரி, நான் தேவனுக்காக எழும்பி செயல்படும் போது நித்தியத்திற்கு அவர் என்னை ஆயத்தம் பண்ணி என்னை மேன்மேலும் பெருக செய்வார். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் எங்களை அழைத்திருக்கிறீர் தகப்பனே. உமக்காக போர் சேவகர்களா எங்களை அழைத்திருக்கிறீர். உமது ராஜ்ய மகிமைக்காக, உமது ராஜ்யத்தை விரிவுபடுத்த ஆவியானவரே நீர் எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறீர் தகப்பனே. அப்பா, எங்களுடைய அழைப்பிலே உண்மையாய் நிற்க, எங்களுக்கு உள்ளேயும் வெளியேயும் இருக்கிற எல்லா போராட்டத்திலையும் நாங்கள் ஜெயம் எடுக்க ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. சில நேரங்கள்ல சில காரியங்கள் எங்களுக்கு சோர்வை ஏற்படுத்தலாம். ஆனாலும் தகப்பனே, ஒவ்வொன்றையும் மேற்கொள்ள நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.